Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்ன ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னா கொரியல் ரெசிப்ட். நிறையா கொரியல் ரெசிப்ட் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அந்த எல்லா ரெசிப்டையுமே இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரஹமத்துல்லாஹி பர்காத்தஹு. நம்ம இந்த கொரியல் பில்லாம் நம்ம எதுக்கு அனுப்புகிறோன்னு சொன்னாக்கா எல்லா மக்களுக்கும் இது தெரியப்படுத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான்மா இந்த கொரியல் பில்லை நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். நிறையா பேர் கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்கள் மேடம், கண்டிப்பாக இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. என்னென்னமெல்லாம் வீணு விரியமெல்லாம் நிறையா ரீச் ஆகிருக்கு. ஆனால் கண்டிப்பாக உங்களோட மருந்தில் உங்கள் மருந்தும் சரி ஆயிலும் சரி எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதை கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க மேடம். பேஷண்ட்டே ரொம்ப சொல்கிறாங்கம்மா. அதனால தான் நம்ம இந்த வாட்ஸ்அப்லாம் நம்ம குரூப்லாம் நம்ம ஓப்பன் பண்ணதே பேஷண்ட்டு பேசுனதுனால தான், ரொம்ப வற்புறுத்தினால தான் நம்ம இவ்வளோ வேலையிலையும் நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி நம்ம ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுத்து உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம்மா. ஏன்னா இந்த நல்ல விஷயம் எல்லாருக்குமே ரீச் ஆகணுமா. கண்டிப்பாக காலங்காலமாக செலவு பண்ணிட்டு காலங்காலமாக கஷ்டப்பட்டுட்டு நொந்து நொந்து ரொம்ப நூலாக கஷ்டப்படுறாங்கம்மா. ரொம்ப மனசை உழைஞ்சி எந்த ஒரு விஷயத்துக்குமே போக முடியல, நல்ல விஷயத்துக்கும் போக முடியல, எதுக்குமே போக முடியாமல் வீட்லேயே நல்லா முடங்கி கிடக்குறாங்கம்மா. அதனால தான் இது எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே போய் இது சேர்ந்து இருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியலையோ, அந்த நல்ல விஷயம் நல்ல நிவாரணி ஆகிற விஷயம் தெரியலையோ, நீங்களும் எல்லாருக்கும் இது ட்ரை பண்ணி எல்லாருக்கும் இது சேருங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி கொண்டு சரியா. رباه عفوك إني من نور مدة يداي. இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம், அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறான், ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறான், ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை அல்லாஹ் அளித்திருக்கிறான், எனக்கு ஏன் இந்த மனைவி, எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள், ஏன் எனக்கு குழந்தை இல்லை, ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை, ஏன் எனக்கு இந்த வேலை, ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும். அல்லாஹு அல் ஹக்கீம், அல்லாஹ் நீதியானவன். இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது. அல்லாஹ் அறிந்தவன், நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று. எனக்கு ஏன் இந்த சோதனை, அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு, அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த செல்வம், எனக்கு ஏன் இந்த தொழில், எனக்கு ஏன் இந்த வேலை, அல்லாஹ் அறிந்தவன். என்ன அறிந்தவன்? எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன். ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவர செய்திருந்தால், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷூரா 27வது வசனத்தில் கேளுங்கள். இந்த வசனங்களை குர்ஆனுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள். வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். ஒருவேளை அந்த அடியானுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக, வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார். வலாக்கி யுனஸ்ஸிலு பிகதரி மா ஷா மா யஷா. அல்லாஹ் நாடியவாறு அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கி இருக்கிறான், அருளி இருக்கிறான். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர். அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவன், பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்விற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக. அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.